நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜஸ்ட் நியூஸ் தமிழ் சேனல். 12 குடியிருப்பு நகர் பகுதி மத்தியில் அமைக்கப்படும் புதிய மதுபான கடையை எதிர்த்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பொதுமக்கள் போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே பாடியநல்லூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பவானி நகர் பகுதியில் அமைக்கப்பட இருக்கும் புதிய மதுபான கடையை எதிர்த்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 25 குடியிருப்பு நகர் பகுதி அருகேயும் கோவில்கள், சர்ச், மசூதி உள்ளிட்ட வழிபாட்டு தலங்கள் மற்றும் ஆரம்ப பள்ளிகள் உள்ளிடத்தில் அருகேயும் இந்த புதிய மதுபான கடையை திறக்க இருப்பதால் அப்பகுதி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் இதுகுறித்து மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நேரில் வந்து பார்வையிடாமல் புதிய மதுபான கடையை திறப்பதற்கு அனுமதி வழங்கியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக பகுதி வாழ் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து செங்குன்றம் காவல்துறையினர் போராட்டம் நடத்தும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பின்னர் அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். இதேபோன்று உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜஸ்ட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பவானி நகர்ல இருக்கோம். இந்த ஏரியாவை சுத்தி ஒரு 25 கிராமங்கள் இருக்கு. பவானி நகர், கரிகால் நகர், பெரியார் நகர், மகாமேர் நகர், சுத்தி புது நகர் எல்லாமே இங்க இருக்குது. போக்குவரத்து மொத்தம் இந்த பாதை தான். எல்லாருக்குமே போக்குவரத்து இதுதான். ஏற்ற மாதிரி சர்ச் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, பக்கத்துல மால் இருக்கு, ரிலையன்ஸ் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் இருக்கு. மக்கள் வரணும், போகணும், சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரணும், பசங்க ஸ்கூல் போகணும், சர்ச்சுக்கு போகணும். எல்லாருமே பொது வழி எங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வழிதான். 25 கிராமத்துக்கு பொது வழி இதுதான். அதனால இங்க ஒரு ஒயின் ஷாப்போ ஏதோ ஒன்று திறந்துட்டாங்கன்னா மக்கள் ஃப்ரீயா பெண்கள் ஃப்ரீயா வர போக்குவரத்து நடத்த முடியாது இவங்களால. ஏற்கனவே நிறைய பிரச்சனைங்க நடந்துட்டு இருக்கு. செயின் நகை எல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. அதனால எங்க எப்படின்னு ஒரு சின்ன நகை கூட யாரும் போட்டு வர முடியாது. லேடிஸ் பாதுகாப்பா இந்த தெருவில் நடக்க முடியாது. பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு சுத்த பாதுகாப்பு இருக்காது. நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த குடினாலையும், மது போதைனாலையும், இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கஞ்சா, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இங்க நடந்துட்டு இருக்கு. நிறையவே இந்த செங்குன்றம் பகுதியில் கஞ்சாலாம் நிறைய போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன பசங்க எல்லாருமே கஞ்சால அடிக்ட் ஆயிட்டாங்க. இதுவே அதிகமா எங்களால சமாளிக்க முடியல. இது இல்லாம இங்க ஒயின் ஷாப்பு அதெல்லாம் திறந்துட்டாங்கன்னா மக்கள் சுத்தமா இந்த பாதையில எங்களால நிம்மதியா போக்குவரத்து பண்ண முடியாது. நாங்க ஒவ்வொரு நாளும் பயந்து தான் இருந்துட்டு இருக்கோம். ஏற்கனவே வீட்டுக்கு ஒரு குடிக்காரங்க, பிள்ளைங்களோ, ஹஸ்பண்ட்ஸோ எல்லார் வீட்லயுமே இருக்கிறாங்க. அவங்கள வச்சு எங்களால சமாளிக்க முடியல. மேற்கொண்டு இதை பக்கத்துலயே இது மாதிரி வச்சுட்டாங்கன்னா ரொம்ப சௌகரியமா போயிடும். எங்களுக்கு இந்த மதுபான கடை வேற எங்கன்னா அவுட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. இந்த இடத்துல, இந்த ஏரியால எங்களுக்கு தயவு செய்து நீங்க வைக்காதீங்க. இதுக்கு முழு மூச்சா நீங்க வைக்க கூடாது. நீங்க மீறி எங்களை மீறி பொதுமக்களை மீறி நீங்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க எந்த அளவுக்கு வேணாலும் போராட்டத்துக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். எந்த லெவலுக்கு போனாலும் நாங்க போராட்டம் பண்ணுவோம். ஆனா கம்பல்சரி நீங்க வைக்க கூடாது. அது பண்ணி பெண்களை ரோட்ல மறியல் பண்ணுவோம், சாலை மறியல் பண்ணுவோம். அடுத்த கட்ட போராட்டங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவோம். அடுத்து நாங்க சில திட்டங்களை வகுத்து லாஸ்ட் வரைக்கும் இந்த மதுக்கடை மூடுற வரைக்கும், இந்த இடத்துல வராது என்ற உறுதிமொழி தர வரைக்கும் தொடர் போராட்டங்களை கையெடுப்போம், முன்னெடுத்து செய்வோம். இதற்கு எங்களுக்கு பக்கபலமாக 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. இந்த பகுதி மக்கள் எல்லாருமே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு கூட இப்ப பாத்திருப்பீங்க, குறைஞ்ச ஒரு 500-600 பெண்கள் இதுல கலந்துருக்கிறாங்க. அதனால அவங்க எப்பொழுதுமே போராட்டத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் தரப்புல அவர் பெட்டிஷன், அவருக்கு ஒரு போஸ்ட் பண்ண வளர்த்தாருங்க. இந்த பெட்டிஷனை வாங்கி அவர் அதாவது டாஸ்மாக் மேனேஜருக்கு அனுப்புறாரு. அவர் இன்னும் முயற்சி பண்ணி செய்யணும். அவர் நினைச்சா தடுக்க முடியும். அதுக்கு பிறகு ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மேனேஜர் இருப்பாங்க. அதே மாதிரி இவர் ஒரு மேனேஜரா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணி இவருடைய பணி. பப்ளிக் இவ்வளவு பேர் போய் வேளாண் சொல்றாங்க, இத்தனை சங்கங்கள் பண்றாங்க. உடனே அந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணி அவர் செய்ய வேணாமா? மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைச்சா செய்யலாம். ஒருவேளை இதை செய்யாட்டி மாவட்ட ஆட்சித்தலைவரை மாற்றக்கூடிய போராட்டங்களை இந்த மக்கள் முன்னெடுப்பதா ஆச்சரியப்படுறீங்களா? ஓகேங்களா? இப்ப பெண்கள் அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநில அமைப்பு செயலாளர் தம்பி ஷேக் முகமது அலி வந்து